ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எனிவேஸ், விகா ஃபேன்ஸ் வந்து ஒரு லக்கியான ஃபேன்ஸுங்க. சீரியலில் நமக்கு செம்மையான அடி சீனில் வருத்தம் இருக்கும்போது அவங்களோட ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் எப்போதுமே சந்தோஷத்தை தரும். ரெட்டுங்க அப்படின்ட்டு அழகான இந்த சாரீ அம்மா வந்து காவேரியோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு கொடுக்கணும்னு வச்சுட்ருக்க சாரீ. இதை பற்றி பேசலாம். பட் இதுக்கு அழகாக ஒரு கேப்ஷன் யாரெல்லாம், அதாவது கேமராமேன், காஸ்டியூம் அப்படின்ட்டு எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட லக்ஷ்மி பிரியா பயங்கரமான க்யூட்டான அப்டேட். இதுக்கு ஒரு பாடலும் போட்டிருக்காங்க, எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படின்ட்டு. அந்த ரெட்டுங்க அப்படின்னு தனுஷ் சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு ஃபீலில் தான் அவங்க இந்த போஸ்ட்டே போட்டிருக்காங்க. எஸ், இதுலேயே அப்படியே நம்ம கதை பற்றி பேசணுன்னா, இப்போ வீட்டுக்கு வராங்களே, அம்மா இந்த மாதிரி அனிவர்சரிக்கு உனக்காக சாரீ வாங்கி இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அது எமோஷ்னல் ஆகும். அது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக சீனில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு அழகான இவங்களோட இந்த அப்டேட்டுக்கு பின்னாடியில் சீன்லேயுமே ஒரு அடி இருக்குது நமக்கு. எனிவேஸ், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் போய் ஆகணும். ரொம்ப அழகாக இருக்குல்ல அவங்களோட கண்கள். ஸோ அவங்களுடைய இந்த பதிவு நிச்சயமாக இன்னுமே சந்தோஷத்தை தரும். ஏன்னா சுவாமி சைட்லேருந்து லைவ் அப்படின்னு வரும்போது, லக்ஷ்மி பிரியா சைட்லேருந்து ஒரு பிக் கிடைக்கும்போது விகா ஃபேன்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் ஒரு சந்தோஷத்தை கிடைக்குது இல்லையா, அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனிவேஸ், லக்ஷ்மி பிரியாவோட இந்த க்யூட்டான அப்டேட் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷத்தை தரும். ஆல்ரெடி இந்த சாரியில் அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ஒரு புதுசாக ஒரு என்ன சொல்லணும், அந்த எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படிங்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எடிட்டிங், கேப்ஷன் எல்லாமே இன்னும் ஸ்பெஷல். உங்களுடைய கருத்துக்கள். அப்புறம் லைவ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும்